வணக்கம். இது உங்கள் ஆக்ஷன் 4 உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா தேர் பவனியுடன் நிறைவடைந்தது. இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 25ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் நாள்தோறும் சிறப்பு திருப்பலிகள் மற்றும் நவநாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் பவனி நடைபெற்றது. கூட்டு திருப்பலி முன்னதாக சீர்காழி பங்கு தந்தை அருள் திரு டோனி அமல்ராஜ் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அலங்கார தேர், அதனைத் தொடர்ந்து பல்வேறு மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் மந்திரிக்கப்பட்டு பவனி தொடங்கியது. வீதி உலா மேலதாளங்கள் முழங்க வண்ணமயமான வான வேடிக்கைகளுடன் அன்னை லூர்து மாதா தேரில் எழுந்தருளி சீர்காழியின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தார். பக்தர்கள் வழிபாடு. வழிநெடுகிலும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அன்னையை மனமுருகி வழிபட்டனர். இந்த விழாவில் அருள் சகோதரிகள், பங்குமன்ற உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டனர். சகோதரிகளே, தஞ்சை மறை மாவட்டத்திலே உள்ள சீர்காழி பங்கினுடைய புனித லூர்து அன்னை பெருவிழாவானது இன்று மிக ஆடம்பரமாக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. சீர்காழி பங்கினுடைய பாதுகாவலி புனித லூர்து அன்னை அன்னை மரியால் பல்வேறு இடங்களிலே வெவ்வேறு பெயர்களிலே தம்முடைய திருநாமத்தை தாங்கி அருளாசி பொழிந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே பிரான்ஸ் நகருள்ள புனித லூர்து அன்னை திருத்தலத்தை பின்பற்றி சீர்காழி பங்கிலே புனித லூர்து அன்னை தம்முடைய தெய்வீக வல்லமையை பொழிந்து இறை மக்களுக்கு, அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தம்முடைய ஆசிரை அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றார். லூர்து நகரிலே உள்ள சிறப்பம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு இடத்திற்கும் அன்னை மரியால் ஒரு சிறப்பு ஆற்றோடு செயல்படுகின்றார். அங்கு நோயாளிகளுக்கு விசேஷமாக குணமளித்து வருகின்றார். எனவே லூர்து அன்னையிடத்தில் வேண்டுகின்ற பொழுது அவர் நோய்களை முழுமையாக குணப்படுத்துகின்றார் என்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடத்திலே இருக்கிறது. இப்பொழுது லூர்து அன்னை பெருவிழாவானது பிப்ரவரி மாதத்திலே கொண்டாடப்பட்டாலும் இன்று இந்த மாதத்திலே கொண்டாடப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் எல்லா இறை மக்களும் இந்த நாட்களிலே வசதியாக கலந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே தான். என்று சொன்னால், விடுமுறை முடிந்து அவர்கள் இல்லம் செல்வதற்கு முன்பாக நிறைய நாட்கள் நிறைய பேர் இந்த விழாக்களிலே கலந்து கொள்ள முடியும். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த திருவிழாவானது இந்த தேதிகளிலே இங்கு கொண்டாடப்படுகின்றது. எனவே அவருடைய ஆசிரை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். லூர்து அன்னை இதோ இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தம்முடைய அருளை பொழிந்து ஆஸ்வதிக்க வேண்டும். தம்முடைய பரிந்துரை வழியாக அவர் தமிழகத்தில் கேட்கின்ற அனைத்து வரங்களையும் இறை மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.